ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் தான் அஜய். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேரளா ஸ்டைல் குளிக் சர்பத் தான் பார்க்க போறோம். இது சம்மர் சீசனால ரொம்ப ஹீட்டா இருக்கும், அதனால இது ஜில்லுன்னு போட்டு குடிக்கலாம்னு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இது மற்ற கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி கிடையாது, இது டேஸ்டே வேற லெவலில் இருக்கும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குலுக்கி சர்பத் செய்ய தேவையான பொருள் சப்ஜா சீட்ஸ். இந்த சப்ஜா சீட்ஸில் 2 ஸ்பூன் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கணும், ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடணும். அப்படின்னா இதோட டெக்ஸ்டர் இந்த மாதிரி நிற்கும். இந்த சப்ஜா சீட்ஸை ஏன் ஆட் பண்ணுறோம்னா இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. சுகரை நல்லா அரைச்சி பவுடராக்கி எடுத்து வந்திருக்கேன். இப்போ நான் செய்ய போகிறது 2 டம்ளர் ஜூஸ். அதனால் ஒரு எலுமிச்சம்பழத்தை 2 பீஸாக வெட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஸ்லைஸ் எலுமிச்சம்பழம் எடுத்துக்கணும், ஏன்னா அது போட்டு கொடுக்குறதுக்கு தேவைப்படும். 2 பச்சை மிளகா இப்படி நல்லா கீறி வச்சுக்கணும். அப்புறம் 1 ஸ்பூன் சால்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு கிளாஸ் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க, அதில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இப்போ 2 ஸ்பூன் சுகர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அடுத்து 2 பிஞ்ச் சால்ட். அடுத்து இந்த லெமனை உள்ள புழிஞ்சு விட்டுருவோம். இந்த 2 பீஸை உள்ள நல்லா புழிஞ்சு விட்டுருவோம். இப்போ இந்த 2 ஸ்லைஸை உள்ள போட்டுருவோம். அடுத்து 2 பச்சை மிளகாவை போட்டுருவோம். அடுத்து 4 ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ். அடுத்து ஐஸ் கியூப் கொஞ்சம் போட்டுருவோம் ஜில்லுன்னு இருக்கிறதுக்காக. இப்போ இதை நல்லா மூடிட்டு குளுக்க ஆரம்பிப்போம். நல்லா மேக்ஸிமம் எவ்வளோ குளுக்க முடியுமோ அவ்வளோ குளிக்கணும். அப்போதான் உள்ள போட்ட எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும். அப்படியே friends, come on, let's taste it. Friends, இது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இனிப்பு, புளிப்பு, அந்த சில்லியோட காரம், அந்த லெமனோட புளிப்பு, அப்புறம் அந்த ஐஸ் கட்டியோட ஜில்னஸ், இதெல்லாம் கரெக்டாக பேலன்ஸ் ஆகி பக்காவாக இருக்குது டேஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், இதோட டேஸ்ட்டை பற்றி நான் சொல்கிறதோட நீங்களே செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணிங்கன்னா தான் அதை ஃபீல் பண்ண முடியும். ஸோ இதை மறக்காமல் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த இனிப்பு போதும். உங்களுக்கு இன்னும் ஆட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் இன்னும் நல்லா சுகர் விரும்புவீங்கன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, மிச்சத்தையும் நான் ரசித்து குடிச்சு முடிச்சிடுறேன்.